நேர்களே ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை ஒரு டீப் டிஸ்கஷனாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் கேஷுவலாகவும் எடுத்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் ஆனந்த் இல்லை, ஆனால் அதுக்கு பதில் அபினவ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அபினவ். வணக்கம். வணக்கம் குஹன். வணக்கம்ண்ணா. அப்புறம் இன்னைக்கு எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியா எப்படி இருக்குது, என்ன மாதிரியான அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் ஆனந்த் அண்ணன் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிவிடுவார். தமிழ் ஜனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 50 எபிசோட தாண்டி நம்ம நிகழ்ச்சி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பார்வையாளர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டுமே நம்ம சேனலில் 1 கோடி பார்வையாளர்கள் இது வரைக்கும் வந்திருக்காங்க. இப்படி ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி. ஆனால் 1 கோடி பேர் பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு. அப்படி திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகே. இன்றைக்கி மொதல் விஷயம், கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். பல பேருக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் எண்ணமும் இருக்கும். அஜித் பவாருடைய மரணம், அதை தொடர்ந்து பல அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. என்ன விஷயம்னு பார்த்துருக்கலாம். இதை பற்றி இவர் எங்கே இருந்து எங்கே போனார், என்ன நடந்தது அபினவ்ஜி? அதாவது மும்பையிலேருந்து பாராமதி அப்படின்ற பகுதிக்கு திரு அஜித் பவார் அவர்கள் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாரு. எதற்காக போகிறாரு அப்படின்னு பார்த்தா, பஞ்சாயத்து எலெக்ஷன் அது சம்மந்தமாக இவர் பேசுவதற்காக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக போகிறாரு. நேற்று தான் ஒரு இம்பார்ட்டண்ட் கமிட்டி மீட்டிங்காக சிஎம் மகாராஷ்டிரா சிஎம்மோட ஒரு மீட்டிங் எல்லாம் முடிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் இந்த பயணம் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ யாருமே எதிர்பார்க்கல. 8:45க்கு இவரோட ஃப்ளைட் வந்து கிளம்பியிருக்கு. பாராமதிக்கும் வந்துட்டு லேண்டிங் ஆக வேண்டிய சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட்டுக்குள்ளானதா தகவல் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஃப்ளைட்டு ட்ராவல் ஆகிருந்திருக்கு. 1 மணி நேரம் வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இப்போது நம்ம யூக அடிப்படையில் எதையும் சொல்லிட முடியாது. ஆனால் சில சந்தேகங்களை நம்ம எழுப்பலாம். ஏன்னா அது நேர்களுக்கும் எழுவும். அதை நம்ம அந்த சந்தேகத்தை எழுப்பும்போது ஆமாம் இப்படி இருக்கலான்னு கூட அவங்களுமே இது பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலநிலை உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா, அந்த அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளில் பயங்கர பனிப்பொழிவு இருக்குது. இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து அந்த பனி சூழ்ந்த ஒரு இது இருக்கனால அதனால ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாமா அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இது வந்து விபத்து தானா அப்படின்ற ஒரு முக்கிய கேள்வியை முன்னாடி எனக்கு ஃபஸ்ட்டு இது அஜித் பவார் பற்றி நம்ம நேர்களுக்கு பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட முதல்ல இவர் யார், இவருடைய அரசியல் வரலாறு என்னங்கிறத சொல்லிட்டா நம்ம நேர்களுக்கு இன்னும் கூட அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குன்னு தோணுது. அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தேசியவாத காங்கிரஸ். அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா திரு சரத் பவார் அவர்கள். அவருடைய அண்ணன் மகன் தான் வந்து அஜித் பவார். அவர் தான் சரத் பவார் அவர்களினுடைய அரசியல் வாரிசாகவே இருந்தார். சொல்லப்போனால் பார்ட்டியினுடைய மொத்த கண்ட்ரோல், அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நிழலாக இருந்து இயக்குனது அப்படின்னு பார்த்தா திரு அஜித் பவார் அவர்கள் தான். இந்த நிலையில் திரு சரத் பவார் அவர்கள் திடீர்னு கொஞ்சம் சுயநலமாக யோசித்ததா சொல்லப்படுது. எப்படின்னா, அவருடைய மகள் சுப்ரியா சூலே அவங்கள வந்து பார்ட்டியில் மையப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து அவர் மேற்கொள்ள முயற்சிக்கிறார். இதனால இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு மோதல் வந்து ஏற்படுது. அதை தொடர்ந்து என்சிபியை இவர் கைப்பற்றிடுறாரு. ஏன்னா அஜித் பவார் கிட்ட தான் வர்ச்சுவலாக எல்லா கண்ட்ரோலுமே இருக்கு. அவர் வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறார். பாஜக கூட்டணிக்கு வராரு. துணை முதல்வராகவும் அவர் வந்து பதவி ஏற்கிறார். அந்த கூட்டணி எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிட்டத்தட்ட 8 முறை டெப்டி சீஃப் மினிஸ்டராக மகாராஷ்டிராவில் இருந்திருக்காரு. மிக நீண்ட டெப்டி சிஎம்மாக ரொம்ப காலம் பதவி வகித்தவர் அப்படின்ற பெருமையும் இவரை சார்ந்தது தான். ஆனால் இப்போ நடந்த எலெக்ஷனில் மட்டும் தனித்து போட்டிட்டாருங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியல. அது இந்த லோக்கல் எலெக்ஷன்ஸில் மட்டும் அவர் அந்த மாதிரி பண்ணார். ஆனால் அது பெருசாக வெற்றி அடையலை. விச் மீன்ஸ் மகாராஷ்டிராவில் அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் அப்படின்றது பாஜகவை நோக்கி திரும்பிடுச்சு அப்படின்றது தான் இது காட்டுது. அது பொதுவாக இந்த மாதிரியான வந்து முனிசிபல் எலெக்ஷனு, மாநகராட்சி எலெக்ஷன் நடக்கும் பொழுது கூட்டணியை தவிர்த்து தனியாக நின்று ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எல்லா கட்சிகளுமே. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தனித்து போட்டிகிட்டு இருக்காங்க. அதை தவிர வேற என்டிஏ கூட்டணியில் ஒரு முரண் இருக்க மாதிரிலாம் தெரியல. ஆனால் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து தேசிய அரசியல்லே வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதோட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு கம்பெனி மேலே எழுந்திருக்கு. என்ன கம்பெனி அப்படின்னா, விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் தான் இந்தியாவில் இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இண்டிகோ, ஏர் இண்டியா இவங்கெல்லாம் பெரிய விமானங்கள். நாம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி நம்ம புக் பண்ணிட்டு போய்க்கலாம். சார்ட்டர்ட் ஃப்ளைட் அப்படின்றது தனிப்பட்ட முறையில்
நமக்கும் நம்முடைய ஃபேமிலிக்கும் நம்ம புக் பண்ணி பயணிக்கக்கூடிய ஒரு விமானம். அந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல யூஸ் நம்ம பண்ணுவாங்க. ஆட்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கணும்னா இப்ப விஜய் போறாருல்ல, நம்ம இங்க இருந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது டெல்லி ஹெலிகாப்டர்ல போவாங்க. அந்த மாதிரியான எலெக்ஷன் ஒரு டயத்துல இது சகஜம். ஆமா, அந்த மாதிரியான ஒரு சர்வீஸை வழங்கக்கூடிய விமானம். அந்த விமான நிறுவனத்தினுடைய சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல தான் அஜித் பவார் போயிருக்காரு. அந்த விமான நிறுவனத்தினுடைய விமானம் விபத்துக்குள்ளாவது இது முதல் முறை இல்லை. 2023 விசாகப்பட்டினத்திலிருந்து மும்பை போகிற ஒரு ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட இதே மாடலில், இது வரைக்கும் நமக்கு டீட்டெயில்ஸ் எப்படி இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் லேண்டிங் அப்போ தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த விபத்தும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், லேண்டிங் அப்போ தான் அந்த விபத்து வந்து நடந்திருக்கு. ஒரு 6 பேரோட அது கிளம்பியிருக்கு பேசஞ்சர்ஸோட. மும்பை ரீச் ஆனதுக்கு பிறகு லேண்டிங் ஆகும்போது திடீர்னு அலர்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. இவங்களால ப்ராப்பராக லேண்ட் பண்ண முடியல. அது வந்து கிராஷ் ஆகிட்டே ரன்வேலேருந்து டைவர்ட் ஆகி போய் அதிர்ஷ்டவசமாக எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் தீ விபத்தெல்லாம் ஏற்பட்டிருக்கு இதே மாதிரி. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய இன்னொரு விமானம் இப்போ விபத்துக்குள்ளாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. திரு நிரஞ்சன் அவர்கள் வந்து நமக்கு பேட்டி கொடுத்தார் இந்த விஷயம் தொடர்பாக. அவர் வந்து ஒரு விஷயத்த கிளியராக சொல்கிறாரு. என்னென்னா, இதுக்கு நாச வேலை காரணமா அப்படின்ற அந்த கேள்வியை நம்மளால் ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆன்கோயிங் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் ஒரு நிலையற்ற சூழ்நிலையை உருவாக்கணும்னு நிறைய டீப் ஸ்டேட்டை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோயலேஷன் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் அதனுடைய டெபுட்டி சிஎம்னுடைய மரணம் அப்படின்றது இதற்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலம் இருக்கலாமா அப்படின்ற கேள்வியை நிச்சயமா எழுப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. நிறைய அரசியல் தலைவர்கள் விமான விபத்தில் இறந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அதனால முழுமையா இது விசாரணை நடக்கணும். விசாரணைக்கு அப்புறம் தான் இதை என்ன நடந்தது, இதுல உண்மையாவே ஏதாவது சதி. நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்லயும் ஒரு பிளாக் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதை எடுத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்திட்டாங்கன்னா அது தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததா என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம்? இப்போ அப்படியே அவருக்கு நம்மளோட அஞ்சலியை செலுத்திக்கலாம், நம்ம குழுவின் சார்பாக, நம்ம சேனல் சார்பாக. இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரலாம். நமக்கு தெரியும், தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய HRNC துறை அது தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக, இந்து கோவிலுக்கு எதிராகவே நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது கோர்ட் ஒரு சரியான கொட்டும் அவங்க தலையில் திரும்ப திரும்ப வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மதுரையில் மிக புகழ்பெற்ற அழகர் கோவில். அழகர் கோவிலோட நிதியிலிருந்து தன்னிச்சையாக HRNCயை ஒரு முடிவெடுத்து 40 கோடிக்கு ஒரு திட்டத்தை வந்து நிறைவேற்ற பார்த்துருக்காங்க. அதை வந்து கோர்ட் வந்து தடுத்து அதை செய்யக்கூடாது, இது வந்து நிதியை வந்து திருடுறது, கோயில் சொத்தை திருடுறதுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையே வச்சுருக்காங்க. என்ன விஷயங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக மக்களுக்கு சொல்லலாம். அதாவது அறநிலையத்துறை அப்படின்றது எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, கோயில்களை சொந்தமாக வைத்திருக்கும் ஒரு அரசு துறை அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் திரு TR ரமேஷ் மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறநிலையத்துறையினுடைய வேலை அப்படின்றது கோவில்களை நிர்வகிப்பது கிடையாது. மாறாக கோயிலினுடைய வருமானம் எப்படி இருக்குது, அது எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை ஆடிட் பண்ணுறது மட்டும்தான் அறநிலையத்துறையினுடைய வேலை. கோயிலினுடைய சொத்தை அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அப்படின்னு முன்னாடியெல்லாம் போர்டு வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கப்பட்டிருக்கிறதே சட்டவிரோதம் அப்படின்றது தான் புரிதல். இப்போது இந்த கள்ளழகர் கோயில் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு புனித ஸ்தலம் ஹிந்துக்களுக்கு. அந்த புனித ஸ்தலத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, March 8, 2024 ஒரு ஜீவோ வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு. என்னென்னு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோயிலுக்கு சொந்தமான நிதியிலிருந்து இவர்கள் வந்து கெஸ்ட் ஹவுஸு, பார்க்கிங் லாட்டு, சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளானு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இப்படி நிறைய விஷயங்களை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவோ. அப்போ நிதி எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தா, கோயிலினுடைய நிதியை வந்து எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. உடனே இதுக்கு லோக்கல்ஸ் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு. இவங்க வந்து எந்த ஊரில் வந்து இவங்க கோயிலில் கை வச்சாலும் அந்த கோயிலினுடைய நிர்வாகம் சீர்கெட்டு போயிடும் தெரியும். உடனே உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளூரில் இருக்கக்கூடிய இருவர் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்து வெளியாயிருக்கு. இந்த தீர்ப்பில் திமுக அரசின் செயல்பாட்டை கண்டிக்கும் வகையில் நிறைய முக்கியமான பதிவுகளை நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கோயில் உங்களுடைய சொத்தில்லை அப்படின்றத இந்த விஷயத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ரெண்டாவது, கோயிலினுடைய நிதி எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படின்னு ஏற்கனவே விதி இருக்குது. ஒரு கோயில்
இருக்கு அப்படின்னு சொன்னா அது சிவன் கோயிலாக இருந்தால் சைவ சமயத்தை சைவ சித்தாந்தத்தை போதிக்கும் விஷயங்களை அந்த நிதியிலிருந்து செய்யணும். வைணவ கோயிலா இருந்தா அது சார்ந்த விஷயங்களை செய்யணும். இதற்கு தான் பயன்படுத்தணும். மாறா நீங்க உங்க இஷ்டத்துக்கு கல்யாண மண்டபம் அப்புறம் இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்றத இதுல தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனா அதை மீறி எப்படி எல்லா கோயில்லையும் தமிழக அரசு வந்து இந்த மாதிரி செயல்படுத்துது அப்படின்னு சொன்னா கோயில்ல இவங்க ட்ரஸ்டீஸை தேர்ந்தெடுக்கிறதே இல்லை. அதாவது ஒரு கோயில்ல என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றத அந்த கோயிலினுடைய அறங்காவலர் குழு தான் தீர்மானிக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலில் ஈவோன்னு ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆடிட் தானே செக் பண்ணோம், அவரை தான் கோயில் சம்பந்தமான முடிவு எடுக்க வைக்கிறாங்க. இது சட்டப்படி தவறு குற்றம் அப்படின்னு நீதிமன்றம். இதுக்கு முன்னாடி கூட அந்த அறங்காவலர் குழு நியமிக்கிறதுல திமுக ஆட்களை உள்ள போட்டு அவங்கள வச்சு குழு அமைக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இவங்க மேல வந்தது. பெரும்பாலான கோயில்களில் இந்த குழுவே அமைக்கப்படலை. அது இல்லாமலே ஈஓவே சொந்த முடிவில் அவருடைய தன்னிச்சையா செயல்படுறாரு. அதை எப்படி கிளவரா பண்றாங்கன்னா ஈஓவையே இவங்க தக்கர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு நியமிக்கிறாங்க. இப்போ ஒரு அறங்காவலர் குழு இருக்கு, அந்த அறங்காவலர் குழுவினுடைய டேர்ம் 3 வருஷம் தான் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு அது காலாவதி ஆயிடும். அப்போ இந்த இடைப்பட்ட ஒரு 3 மாத காலத்துக்குள்ள திரும்ப அறங்காவலர் குழு தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த 3 மாசம் கேப்ல கோயிலினுடைய நிர்வாகத்தை நம்ம கைவிட்டுட முடியாது இல்லையா. அப்போ ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான் இந்த தக்கர். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈஓவையே தக்கரா போட்டு கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. அதற்கும் கண்டனம் வந்து நிச்சயமா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈஓ தான் எல்லாத்தையும் செயல்படுத்துறதா இருக்காரு அப்படின்னு. ஆனால் உண்மையிலே கோயிலுடைய வருமானம், கோயிலுடைய அந்த வருமானத்தை எப்படி பயன்படுத்துறது, கோயிலோட சொத்துக்களை எப்படி பராமரிக்கிறது, இது எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது அந்த அறங்காவலர் குழு தான். அவங்களும் கிட்டத்தட்ட டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஈஓ மூலமாக தமிழ்நாடு அரசு வந்து அந்த கோவிலுடைய முழு கட்டுப்பாட்டையும் கையில் எடுத்துக்கிட்டு இதில் இன்னொரு விஷயத்தை செயல்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா வெளியில் அதை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஏதோ நிறைய வளர்ச்சி பணிகளை செய்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திடுறாங்க. ஆனால் இதெல்லாமே செய்யப்படுகிறது கோவிலுடைய சொத்துக்கள் தான். ஸோ இதனால தான் அவங்க உள்ள நுழைஞ்சு இப்படியான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. இன்னொன்று ஏற்கனவே வந்து நீதிமன்றம் இந்த தீர்ப்புலன்னு இல்லை பல தீர்ப்புகளில் அறங்காவல்துறை அறநிலையத்துறையை குற்றம் சாட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலோட சொத்து விபரங்களை இணையதளத்தில் வெளியிடுங்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வராங்க. அதுக்கு பல தடவை ஏதோ மலுப்பலான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இணையதளத்தில் இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு கோவிலுடைய சொத்து விவரங்களையும் ஆவணங்களையும் எவ்வளோ நிலம் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ வருமானம், இது தொடர்பான எந்த விதமான விபரத்தையும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் சொல்லியிருக்கு ஆடிட்டை நீங்கள் முறையாக பண்ணுறீங்களானே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, உடனடியாக அதை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான. ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட 107 கோடி ரூபா சொத்தானது இருந்திருக்கு. அதுலேருந்து 40 கோடி ரூபா அளவிலான சொத்து இவங்களுடைய செலவு வேற வேற வளர்ச்சி திட்டம் இல்லை. இப்போ இந்த 40 கோடி ரூபா திட்டம் இருக்குல்ல, இதை வந்து செயல்படுத்த போகிறது தமிழக அரசாம், சொத்து கோவிலோட தான். அதான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது முருகர் மாநாடு, இவங்க தெரியும் அரசாங்க சார்பாக நடத்தப்பட்ட முருகர் மாநாடு. அவங்களுக்கு வேண்டியவங்களாம் வர வச்சு ஏதோ கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணாங்க. முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு பேர் பழனியில் நடத்துனாங்க. ஆனால் அது கோயில் சொத்தை எடுத்து நடத்தியிருக்காங்க, கோயில் காசு. அதனுடைய அக்கௌண்ட்ஸை வந்து காட்டுங்க அப்படின்னா அதையும் காட்டல. அதில் பல கோடி உதாரணச்சு. அதுக்கு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, என்னன்னா முருகருடைய வரலாறு அப்படின்னு சொல்லி. ஒரு பக்தர் போயிட்டு அதை வாங்கிருக்காரு. கிட்டத்தட்ட 2800 ரூபாய் அந்த புத்தகத்தோட விலை. அந்த புத்தகத்தை அவர் வாங்கி பார்த்தா முருகனோட வரலாறுக்கு பதிலாக தமிழக முதல்வர் விளம்பரங்களும் துணை முதல்வர் விளம்பரங்களும் சேகர்பாபு அவர்களோட விளம்பரங்களும் தான் அதுல இடம்பெற்றிருக்கு. அது கூட பரவாயில்ல. அந்த விளம்பரத்தை பார்க்கவும் 2800 ரூபாய் செலவு. ஆமா, இல்ல அதாவது நீங்க சாமி கடவுள் காசு எடுக்கிறீங்க, எடுத்து முருகருக்கு ஒரு புக்கு போடுறாங்கிறீங்க, அதுல முருகருக்கு போட வேண்டியது, அதுல எதுக்கு உங்க விளம்பரம்? இல்ல அது கூட பரவாயில்ல, விளம்பரத்தை கூட மன்னிச்சிடலான்னு வைங்க. அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுல முருகன் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணுறதுக்கு இவங்க முருகர் கோயிலிருந்தே நிதி எடுத்து அதுலேயே மாநாடு நடத்தி அதுலேயே அவங்க விளம்பரத்தையும் வேற தந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தீர்ப்பானது அமைஞ்சிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அரசியல் காலம் நெருங்கிடுச்சு. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களோட கூட்டணியை இறுதிப்படுத்துறதுல ரொம்ப தீவிரமாயிட்டு என்டிஏ கிட்டத்தட்ட 99% இறுதிப்படுத்திட்டாங்க. இன்னும் ஒன்று சின்ன கட்சிகள் தான் எதிர்பார்ப்பில் இருக்குது. திமுக அவங்க இருக்கிற கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தமிழகத்தில் என்னதான் தேமுதிக இன்றைக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதங்கள்லாம் குறைஞ்சிருந்தாலும் கூட அது ஒரு
பிரதானமான ஒரு கட்சியாக தான் திகழ்ந்திருக்கு. அவங்க எப்போதுமே இந்த கூட்டணி நிலைப்பாட்டில் ஒரு பின்தங்கியே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆமா. அவங்க ஒரு மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலையா இருக்கும். இதுக்கு உதாரணமா 2019 தேர்தல் நேரத்துல நடந்த நிகழ்வெல்லாம் பார்க்கணும். அவங்க வந்து தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள வரப்போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை ஒரு லெவலுக்கு டீப்பா போயிடுச்சு. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியிலையும் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா இவர் பியூஷ் கோயல் ஆமா, ஆமா, அவரோட ஆமா. பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஆமா, இருக்காரு. ஆமா. அதே நேரத்துல கடைசி நேரம் வரைக்கும் இழுபறி போயிட்டே இருக்கு. எங்களுக்கு வந்து 7 சீட்டு வேணும், பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்லாம் வந்து இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. 2 பேரும் ஒத்துக்கல. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, என்டிஏ கூட்டணி சார்பா பியூஷ் கோயல் போய் விஜயகாந்த் வீட்டில் விஜயகாந்தை பார்த்துட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது என்ன நடக்குதுன்னா, அவர் அன்னைக்கு அங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க அதே நேரத்துல தேமுதிக சார்பா இளங்கோவனும் அப்புறம் இன்னொரு நிர்வாகி 2 பேரும் போய் துரைமுருகன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது அந்த பேச்சுவார்த்தை வெளியில தெரியாம தான் நடக்குது. ஆனா அவங்க போனோடனே துரைமுருகன் வாயை விட்டுறாரு செய்தியாளர்கள் அவர் பேசும்போது. வேணும்னே தான் ஆமா, சொல்லிருப்பாரு. ஆமா, ஆமா, ஆமா. அது அங்க அதுதான் அப்பதான் அங்க வந்து விமர்சிக்கப்பட்டது. துரைமுருகன் வேணும்னே சொல்லிட்டார். ஏன் அவர் வேணும்னே சொல்லிட்டார் அப்படின்னா, அப்பதானே இவன் மேல நம்பகத்தன்மை இல்லை இருக்கு. அந்த நேரத்துல வந்து திமுக வந்து கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. எங்க இதுல வந்து தொகுதி உடன்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே எங்க கூட்டணிக்கு யாரும் நாங்க வரவேற்க தயாரா இல்லைன்ற அளவுக்கு அறிவிச்சிட்டாங்க. அப்பதான் வந்து இந்த விஷயம் வந்து பெரிய லெவல்ல இதாயிடுச்சு. என்னது ஒரே நாள்ல இந்த சைடு திமுக கூட்டணியோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இந்த சைடு என்டிஏ கூட்டணியோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது அரசியல்ல எல்லா கட்சியுமே வந்து ஒரு அவங்களுக்கான வெற்றி, ஒரு லாபம், இது 2யுமே பார்ப்பாங்க. அது தவறு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா அதை ஒரு லெவலுக்கு கீழே வந்து தேமுதிக கொண்டு போறாங்களோ அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. ஓப்பனா ஒரு வியாபார ரேஞ்சுக்கு அவங்க நிச்சயமா. எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் நிச்சயமா. விமர்சிக்கப்படுது. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நல்பெயர்ல தான் இந்த தேமுதிக அப்படின்றது பிரபலமே ஆகுது. குறிப்பா 2011 தான் இவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா ஆன்டி டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அப்போ அதிகமாக இருந்தது. ஜெயலலிதா எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. அப்போ இவங்களும் கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு பலமாக பார்க்கப்பட்டது. ஸோ விஜயகாந்த் ப்ளஸ் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அப்புறம் 2016 அடுத்த அசெம்பிளி எலெக்ஷன் வரும்போது இந்த 5 ஆண்டுகள்லேயே அவங்க கொஞ்சம் நல்ல பேரை வந்து தக்க வச்சுக்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா இவங்க தான் எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. ஆனால் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டாங்களா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஊடகங்களும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ திரு விஜயகாந்த் அவர்களை எப்படியெல்லாம் சித்தரிச்சாங்க, அவருடைய உடல்நிலை குறைபாடு காரணமா- அதெல்லாம் வச்சு இது பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சிக்கல் தான் வந்தது. யாரோட கூட்டணி போகிறது? இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான அரசியல் பார்வை இருந்த மாதிரி எனக்கு தெரியல. குறிப்பாக அப்போ வந்து ஸ்டீர் பண்ணது யார் அப்படின்னா சுதீஷ் அவர்கள் தான். அவர் தான் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இதை கட்சியினுடைய பாதையை வந்து தெளிவாக புரிய வைக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். தவறாக கொண்டு போயிட்டார். ஏன்னா அவர் வந்து திமுகவோட இப்போ கூட்டணி வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போது அந்த அப்புறம் திரும்ப இன்னொரு இடத்துல பார்த்தா இந்த மக்கள் நல கூட்டணி அங்கேயும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ 2யும் வெயிட்டேஜ் போட்டு இவங்க மக்கள் நல கூட்டணி அப்படின்னோடனே உள்ளே இருந்த சந்திரகுமார் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கட்சியை வந்து உடைக்க முற்பட்டு அவர் வந்து வெளியேறி திமுகவோட சேர்ந்துடுறாரு. இதுதான் அந்த கட்சியினுடைய இமேஜுக்கு விழுந்த முதல் அடி. அது வரைக்கும் விஜயகாந்த் மேலே இருந்த நல்ல பேர் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால், இந்த கட்சி வந்து பேரம் பேசக்கூடிய ஒரு கட்சியோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா தேமுதிகக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் அப்படின்றது பாமகக்கு இருக்கிற மாதிரியோ அல்லது பிஜேபிக்கு இருக்கிற மாதிரியோ ஒரு ஐடியாலஜிக்கல் ஓட் பேங்க் இல்லை. மாறா திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நற்பெயர், அதனால இவருக்கு போடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள். அப்போது இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நமக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சியோடு இவங்க சேரும்போது அது வந்து ஒரு கேட்டலிஸ்டாக மாறும். ஆனால் இவர்கள் 2 பக்கமுமே பேரம் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படின்றது குறைஞ்சு போயிடுது. அது சார் சொன்ன மாதிரி 2019 தேர்தலில் இன்னும் பூதாகரமாக வெடிச்சிருது. அதுல அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த சில நாட்கள்ல வந்து பிரதமர் மோடி தலைமையில என்டிஏ அலைன்ஸோடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல விஜயகாந்தோட கட் அவுட்டே எடுத்துட்டாங்க. அது வந்து சரி. இப்ப நம்ம இதை ஏன் இப்ப பேசுறோங்கிறத நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா இப்பவும் அதே மாதிரியான ஒரு ஸ்டைல தான் கையில எடுத்துட்டு இருக்காங்க.
கடலூர்ல நடக்க போற மாநாட்டுல நாங்க எல்லா தொண்டர்களுக்கும் யாரோட கூட்டணிங்கிறத அறிவிக்க போறோம் அப்படின்னு பிரேமலதா தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தாங்க. கடலூர் மாநாட்டுல போய் மீடியாக்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் சரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அறிவிக்க போறாங்க அப்படின்னு. கடைசி நேரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க யாரோட கூட்டணிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஆனா நாங்க அதை இங்க அறிவிக்க போறதில்ல. நேரம் வரும்போது அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நேத்து ஒரு இடத்துல ஒரு சிவகாசியில பேசிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பேசும்போது இன்னும் நேரங்காலம் இருக்குது. நீங்க யாரோட விரும்புறீங்களோ அவங்க கூட நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்றாங்க. அன்னைக்கு கடலூர்ல என்ன சொன்னாங்க, நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா வெளியில அறிவிக்கலன்றாங்க. இப்ப சிவகாசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் நேரங்காலம் இருக்கு. நீங்க யாரோட விரும்புறீங்களோ அவங்க கூட நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்றாங்க. அப்போ இதுலேருந்தே ஒரு தெளிவா தெரியுது. அவங்க எல்லா சைடும் மோதி பார்க்கறாங்க. எங்க அவங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கோ அந்த சைடு தான் கூட்டணிங்கிறதுல இன்னைய வரைக்கும் தேமுதிக ஒரு ஒரு நிலைப்பாடுல தான். போன எலெக்ஷன்ல இதே தான் நடந்தது. அவங்க என்டிஏ பக்கத்துக்கு வரத்துக்கும் அவங்க பேச்சுவார்த்தை நடந்தது. அதிமுக சைட்லயும் பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்க அந்த ஒரு ராஜ்யசபா அதை தாண்டி அத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க அதிமுக கூட போனாங்க. இப்போவும் அவங்க எதுக்காக இந்த பார்கெனிங் பண்றாங்கன்னு புரியல. இல்ல பார்கெனிங் பண்றதுங்கிறது ஒரு எல்லா கட்சியும் பண்றது தான். ஆனா இவ்வளவு மோசமா ஒரே நேரத்துல எல்லா கட்சிகளோடையும் போய் எங்களுக்கு இவ்வளவு வேணும் ஓகேவா, எங்களுக்கு இவ்வளவு ஓகேவா அப்படிங்கிறது பொதுவா இந்த கூட்டணியை ஒரு நாகரீகம் கருதியாவது பல அரசியல் கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் கொள்கை அளவுல உடன்பாடு ஏற்பட்டது, இல்ல தேர்தல் நேரத்துல நடக்கிற உடன்பாடு அப்படிங்கிறது கொள்கை அளவுல இல்லை அப்படிங்கறனால காலத்தோட தேவை என்னாவது சொல்லிப்பாங்க. இவங்க அதெல்லாம் தாண்டி ஒரு லெவலுக்கு போறதுதான். அதாவது பிரச்சனைக்குரிய டிடிவி இவங்களை போன்றவர்களே அது என்டிஏ கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தை மூலமா வந்துட்டாங்க. ஆனா இவங்க இன்னுமே ஏதோ ஒரு இதுக்கு தயக்கம் காட்டுறது இல்ல. டிடிவி இவங்களையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிடிவிக்கு ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஜெயலலிதா வழி, நாங்கெல்லாம் ஜெயலலிதாவின் பிள்ளைகள். அப்போ அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள சண்டையை குடும்ப சண்டையா தான் அங்க இருக்கிறவங்களே பாக்குறாங்க. நாமளே இந்த சர்வே எல்லாம் எடுக்க போடும்போது திரு ஆனந்த் அவர்கள் அப்போ சர்வே எடுத்துட்டு இருந்தாரு. அப்பவே இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா ஒரு சைடு டிடிவி, ஒரு சைடு ஓபிஎஸ், ஒரு சைடு இபிஎஸ் அப்படிதான் இருந்தாங்களே தவிர எல்லாருமே ஐடியாலஜிக்கலி ஒன்னா இருந்தாங்க. அதனால தேர்தல்னு வரும்போது ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் அப்படி அதைத்தான் எடுக்கணும் அப்படின்ற தேவை வரும்போது தங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை மறந்துடுறாங்க. ஆனா தேமுதிகவினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது நம்ம அப்படி பார்க்க முடியல. ஒரு விஷயத்தை தேமுதிக புரிஞ்சுக்கணும். அவங்க தங்களுக்கான அந்த பொது சின்னத்தை இழந்துட்டாங்க. தொடர்ச்சியா எல்லா தேர்தல்கள்லையும் அவங்களுக்கான வாக்கு சதவீதங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை கூட்டணி கட்சிகளும் எங்க அலைன்ஸுக்கு வாங்கன்னு கூப்பிடுற கட்சிகளும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இதா இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழக அரசினுடைய முக்கியமான ஒரு பரபரப்பான சூழல். அதை தாண்டி நம்ம அஜித் பவார் குறித்தும் முக்கியமான சில விஷயங்களை நம்ம இங்க விவாதித்தோம். நேர்களே, நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். மறுபடியும் ஒரு தடவை உங்ககிட்ட கேட்டுக்கிறோம், தயவு செய்து தமிழ் ஜனம் 360 நிகழ்ச்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் இன்னும் பரபரப்பான விஷயங்களையும் இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டு எங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு 360 நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.